இன்றைய செய்திச்சாரலில் முதலில் அமரத்துவம் அடைந்த பேராசிரியர் கா சிவத்தம்பியின் பூத உடல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு பொரல்ல கனத்தை மயானத்தில் தகனம் செய்யப்படும் என்று குடும்ப உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். 1932ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் திகதி யாழ்ப்பாணம் கரவட்டியில் பிறந்த பேராசிரியர் சிவத்தம்பி ஆரம்ப கல்வியை கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரியில் கற்றார். பின்னர் இடைநிலை கல்வியை கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் கற்றார். ஆரம்பத்தில் கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்தவர். பேராதனை பல்கலைக்கழகத்தில் இளமானி பட்டத்தையும் பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் பயின்று முதுமானி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டார். ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு படிப்பை மேற்கொண்டு முனைவர் பட்டத்தையும் பெற்றார். 1978ஆம் ஆண்டு தொடக்கம் சுமார் 17 ஆண்டுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். பின்னர் மட்டக்களப்பில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் 2 ஆண்டுகள் அங்கு பணியாற்றினார். தொடர்ந்து தமிழராட்சி நிறுவனத்தின் வருகை பேராசிரியராகவும் ஓராண்டு வரை பணிபுரிந்தார். இந்தியா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற பல்வேறு நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் வருகை தரு பேராசிரியராக அவர் இருந்தார். பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி 6ஆம் திகதி இரவு இலங்கை நேரம் 8:30 அளவில் தனது 79வது வயதில் மாரடைப்பினால் காலமானார். யாழ்ப்பாணம் மையவாத நிலப்பிரபுத்துவ சிந்தனை மேலோங்கியிருந்த காலப்பகுதியில் சிவத்தம்பியின் எதிர்ப்பிலக்கியங்கள் சமூகத்தின் சிந்தனை மாற்றத்தில் காத்திரமான பங்கு வகித்திருக்கின்றன. ஈழத்து முற்போக்கு இலக்கியம் குறித்த எந்த உரையாடலிலும் பேராசிரியர் சிவத்தம்பியை உள்ளடக்கியதாகவே அமைய முடியும். மூத்த தமிழறிஞரும் ஈழத்து ஆய்வாளருமான பேராசிரியர் சிவத்தம்பியின் மறைவுக்கு தமிழக அரசியல்வாதிகள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள். கலைஞர் கருணாநிதி, வைகோ, டாக்டர் ராமதாஸ், ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் தங்களுடைய இரங்கல் செய்தியில் அவருடைய தமிழ் மொழி புலமை தொடர்பாகவும் தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய பங்கு தொடர்பாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தனது தந்தையின் இழப்பு தொடர்பில் பேராசிரியரின் மூத்த மகள் கிருத்திகா தெரிவிக்கும் பொழுது, நான் சிவத்தம்பியோட மூத்த மகள் கிருத்திகா. அப்பாட இழப்பு எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. எல்லாருக்கும் அது ஒரு இழப்புன்னு நினைக்கிறேன். அப்பா சின்னனில் ஒரு சாதாரண வாத்தியாருக்கு மகனாக பிறந்து இவ்வளவு தண்ட முயற்சியால் இவ்வளவு முன்னுக்கு வந்தவர். அவற்ற வெற்றிகள் எங்களுக்கு நிறைய பெருமிதத்தை தர்ற அதே நேரத்தில் இப்போ அவர் இழந்தது எங்களுக்கு பெரிய துக்கமாக இருக்குது. சாதாரண பார்லிமெண்ட் இன்டர்பிரட்டராக வாழ்க்கை ஆரம்பித்து இன்றைக்கு இவ்வளவு உயர்ந்த நிலை அடைஞ்சது எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமை. மற்றது எங்களை வந்து ரொம்ப முற்போக்கான கொள்கையுடையவர். எங்களை பெண் குழந்தைகள் மாதிரியே வளர்க்கல, ஆண் குழந்தைகள் மாதிரி தான் வளர்த்தார். அவருக்கு நான் வந்து என்ஜினியர் ஆனதில் ரொம்ப பெருமை, தங்கச்சிகளோ அதில் ரொம்ப பெருமை. எப்போவுமே எங்களை ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இருக்கணும் என்று சொல்லுவார். நாங்கள் அவர்கள் வந்து ரொம்ப தவிக்கிறோம். பேராசான் சிவத்தம்பியின் இழப்பு தொடர்பாக அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தன்னுடைய கருத்தை இவ்வாறு பதிவு செய்தார். அவர் வெறுமனவே சாதாரண கல்வியாளர்களைப் போல தங்களுடைய துறையை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு புலமையாளன் அல்ல. மாறாக அவர் ஒரு மக்கள் புலமையாளன். மக்கள் புலமையாளன் என்பவன் மக்களிடமிருந்து கற்று மக்களோடையே நிற்கின்ற ஒருவன். அந்த வகையில் பேராசிரியர் அவர்கள் தமிழ் மக்களினுடைய எல்லா விடயங்களிலும் மிகுந்த அக்கறை கொண்டு செயற்பட்ட ஒருவர். அவர் புலமை முயற்சிகளுக்கு அப்பால் அவர் தமிழ் அகதிகள் புனர்வாழ்வு கழகம், பிரஜைகள் குழுக்கள் போன்ற சமூக அமைப்புகளில் தான் சேர்ந்து அதில் பணிபுரிந்த ஒருவராக இருந்தார். இப்படியான ஒரு மக்கள் புலமையாளரை நாங்கள் இழப்பது என்பது உண்மையில் ஈடு செய்ய முடியாத ஒன்றென்றே கருதுகின்றேன். பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய பூதவுடல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு பொரல்ல கனத்தை மயானத்தில் தகனம் செய்யப்படும்.